புறப்படு. எஸ்ஆர்எஸ் குழந்தை கிடையாதா? ஆமா. அப்ப நான் மதுரைக்கு போல. ஏன்டா? நான் பாட்டுக்கு மதுரைக்கு போன வேலை அவருக்கு குழந்தை பிறந்தா பழி என் மேல வரும்ல. ராஸ்கல் கிளம்புடா. கிளம்பிட்டேன். என்னங்க என்னங்க என்ன என்னங்க இது? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி நாற்காலியில உட்கார்ந்து இருக்கீங்களே. ஏண்டி இதுக்கு மேல எப்படி பொறுப்பா நாற்காலில உட்கார்றது? சும்மா இருங்க. நம்ம பையன் ஊருக்கு போய் 15 நாள் ஆகுது. இது வரைக்கும் ஒரு லெட்டர் கூட வரல. கொஞ்சமாவது உங்களுக்கு கவலை இருக்கா? ஆமா, பெரிய கலெக்டர் உத்தியோகம், எல்லாம் லெட்டர் போடுவான் போ. மீனாட்சி தாயே, இன்னைக்கு என் பையன் கிட்ட இருந்து ஒரே ஒரு கடிதாசு வரட்டும். நான் நேரா வந்து உன்னை தரிசனம் பண்றேம்மா. ஆமா, நீ மதுரையில இருந்து லெட்டர் போடு, அப்புறம் நான் அம்மனை வந்து தரிசிக்கிறேன். என்னடி இது, மதுரைக்கு போக இப்படி ஒரு சாக்கா? என்ன நிஜாமணிட்ட இருந்து கடிதாசி எதிர்பார்க்கறீங்களா? அது வராது. ஜோசியரே, என்ன இது அபத்தவன மாதிரி பேசுறீங்க? அவன் ரொம்ப பிஸி ஆயிட்டான், இனிமே வரமாட்டான். ஏமா சிகாமணி வந்துட்டியா கண்ணா? வந்துட்டேமா. சிகாமணி எங்கடா வந்த? இதான் அம்மாக்கு அப்பாக்கு வித்தியாசம். அம்மா என்னடா வந்துட்டியாங்கிற, அப்பா எங்கடே எண்டேக்கிற. வேலை பிடிக்கல விட்டேன். வேலையை விட்டுட்டியா? ஐயோ ஐயோ, நான் என் வேலையை விட்டேன், நீ ஏன் குதிக்கிற? என்ன எஸ்ஆர்எஸ் ஒரு சாக்லேட் ஃபேமிலி ஐஸ் போய் வேலைக்கு சேர்த்தார் சார். பயங்கர வெயில், கடகடியா ஏறி இறங்கணும். நான் ரொம்ப யோசிச்சேன், நம்ம ஏன் இப்படி கஷ்டப்பட்டு கடகடியா ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்? நம்ம சம்பாதிச்சு காப்பாத்து, நமக்கு என்ன பசங்களா இருக்காங்க? நம்மள காப்பாத்த வேண்டியது நம்ம அப்பா கடமை இல்லையா? அவ்வளவுதான், படாருன்னு வேலையை விட்டு வந்துட்டேன். அப்போ 2 நாள் தான் வேலைக்கு போனியா? ஆமா, அன்னைக்கே எஸ்ஆர்எஸ் மெட்ராஸ் போறேன்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி லாட்ஜ் 5ஆம் நம்பர் ரூம் வாடகை எடுத்துன்னு ஹாப்பியா இருந்தேன். அவ்வளவு ஏதுடா பணம்? நீ கொடுத்த 300 ரூபா இருந்தது. அப்புறம் எஸ்ஆர்எஸ் எங்க அப்பா உடனடியா உங்ககிட்ட 3000 ரூபாய் கடன் வாங்கி சொன்னாரு, வாங்கினேன். நல்லவர் திருப்பி அமைச்சிரு. இவனை பெத்த என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். அது கூட வாங்கினேன், 90 ரூபா 95 பைசா. பாத்தியா சிகாமணி, வேலை போனா போட்டுட்டா, நீயாவது முழுசா வந்தியே, அதுவே போரும். இது என்னமா பெரிய விஷயம்? ரயில்ல என் கூட வந்தவங்க எல்லாருமே முழுசாதான் வந்தாங்க. அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம டிராமா ட்ரூப்ல ஒரு பையன் இருந்தானே, பாக்க வெட வெடன் ராஜா மாதிரி, கிருஷ்ணன் பேரு. அவனை போன வாரம் மதுரையில பார்த்தேமா, ஆடி போட்டேமா. ஒரே மாசத்துல உருப்படாதவனா போயிட்டான். என்னாச்சு? ஏதோ வேலைக்கு போறானா? அவன் தேரவே மாட்டாமா, அவனுக்கு வேலை கன்ஃபார்ம் வர ஆயிடுச்சான். அவன் எப்படி உருப்பட போறான்? நான் அவனை பார்த்து கேக்குறேன், ஏன்டா இப்படி இருக்கிற, உங்க அப்பா நல்லா தானே இருக்காங்க? அவன் தங்கைக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துருக்கான், பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன். பச்சிக்கிட்டுமா, சமைச்சுவே. என்ன அப்பா என்ன முறைகிற? பொட்டி எடுத்து உள்ளவை, வேலையை கவனி. உனக்கு சகவாசமே சரியில்லை, இனிமே அந்த ஜோசியரோட சேராத. பத்தா அம்மா சமைச்சுவே. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவன் ஜாதகப்படி. ஜோசியரே எங்க 27 5வது கிராஸ் அண்ணா நகர் இதானுங்களே? ஆமா இதுதான். இங்க சிகாமணிகள் யாரு? இந்த வீட்டு பையன் தான், அவன் வெளியே போயிருக்கான். ஆமா, நீங்க? அவங்க சிகாமணியோட அம்மா, இவரு சிகாமணியோட அப்பா. நான் ஜோசியர், நீங்க யாரு? நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கங்க. காவேரி வாமா வா, இந்த வீடுதான். வலது கால எடுத்து விட்டுடுவோம்மா. வா. இல்ல இந்த மாதிரி இந்த ஐயா இந்த அம்மா 2 பேர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்க, ஆசீர்வாதம் வாங்கிக்க. விழுவில்ல விழு. ஐயா, நீங்க ரொம்ப வயசுல பெரியவங்க, மனசார வாழ்த்துக்க ஐயா. இது உங்க மருமக பொண்ணுங்க. அவங்க என் தங்கச்சி காவேரி, உங்க மருமக பொண்ணுங்க. மாப்பிள்ள உங்க புள்ள சிகாமணி. நீ என்னப்பா சொல்ற? ஆமாங்க, இது கூட பிறந்த தங்கச்சிங்க. இந்த பொண்ணு பேர் காவேரிங்க. இத மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல பூ வித்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு நாளைக்கு இது பூ வித்துக்கிட்டு கையில ஓரமா ஒருத்தர் நின்னுகிட்டு தன்னையே பார்த்து சிரிக்கிறத இந்த பொண்ணு கவனிச்சுச்சுங்க. ஐயா பொண்ணுதானுங்களே, அது மனசுல ஏதோ அபிப்பிராயம் விழுந்திருக்கு. 2 பேரும் பழக ஆரம்பிச்சாங்க. அந்த புள்ள சிகாமணி உங்க வீட்டு புள்ள, எங்க வீட்டு மாப்பிள்ள. என்ன கேக்குறீங்களா? அப்புறம் கடந்த 14ஆம் தேதி அன்னைக்கு, 18ஆம் தேதி 18ஆம் தேதி இன்னைக்கு மீனாட்சி அம்மன் சன்னதியில 2 பேரும் மாலை மாத்திக்கிட்டு புருஷ பொஞ்சாதியா ஆயிட்டாங்க. போய் இவன் யாரோ நம்ம எல்லாரையும் ஏமாத்துறான். சுமாரி, உன் பையன் எது வேணும்னாலும் செய்வான். தங்கச்சி, சிகாமணி உனக்கு எங்கம்மா தாலி கட்டினாரு? இதோ இந்த கழுத்துல தான் தாலி கட்டினாரு. பாத்தீங்களா, கழுத்துல தாங்க தாலி கட்டினாரு. அப்புறம் 22ஆம் தேதி மதுரை விட்டு போன சிகாமணி போனவங்க ஆளைய காணும். ஐயா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கொண்டுங்க. அவசியம் ஏற்பட்டால் ஒழிய நாங்க யாரையும் அருவாள் எடுத்து வெட்டது இல்லைங்க. அருவாள் இருக்காமா? காவேரி, சிகாமணி மதுரையில எங்கம்மா தங்கிட்டு இருந்தாரு? மீனாட்சி லாட்ஜ் ரூம் நம்பர் 5ன்னு சொன்னாரு. அங்க போய் பாக்குறேங்க, அவர் ரொம்ப காலிப்பட்டத சொல்லுங்க. எங்கம்மா அவரை தேடுவேன். என்ன எஸ்ஆர்எஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம், நான் தாங்க சொன்னேன். அவன மாதிரி ஒரு மட்டமான நான் பையனை பார்த்தது இல்ல, மோசமான குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு எஸ்ஆர் சொன்னாருங்க. ஆனா என் தங்கச்சி புத்திசாலி பொண்ணுங்க, எப்படியோ உங்க வீட்டு விலாசத்தை வாங்கி வச்சிருக்கீங்க. அதாங்க நேரம் வந்துட்டோம். அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? சத்தியமா சொல்றேம்மா, பைத்தியக்கார பொண்ணுக்கு அது மடி நிறைய மூட்டை பூச்சி மருந்து வாங்கி வச்சிட்டு இருக்கேம்மா. ஐயா பெரியவரே, என் தங்கச்சி நீங்க தாங்க காப்பாத்தணும். உங்க பேர்? மயில் பாண்டியன். எங்க அப்பா மயில் சாமி. நாங்கெல்லாம் புறவி நாட்டிய கலைஞருங்க. புறவி நாட்டிய கலைஞர் விட்டு சம்பந்தடினே பொய்க்கால் குதிரை டான்ஸ் ஃப்ரீயா பாக்கலாம். நான் கூட பார்த்ததே இல்ல. அருவாளை பாத்திருக்கீங்களா? சம்பந்தி சார், இப்படி உட்காருங்க.
ராஸ்கல் தொலைச்சு விடுவாங்க. உங்களை சொல்லிங்க சிகாமணி சொன்னேன். நீங்க உட்காருங்க. ஏமா ஏமா பத்திக்கிதமா சாப்பாடு ரெடியா? யாரு இது புதுசா? சிகாமணி, மதுரையில கோயிலுக்கு போறியாடா? உனக்கு வயசாச்சு ஆனா அறிவே கிடையாது தெரியுமா? மதுரைக்கு போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் போக இருப்பாங்களா? டெய்லி மீனாட்சி அம்மன் கோயில் போவேன். இந்த கோவில் வாசல்ல ஒரு சோடா கடை, அது பக்கத்துல ஒரு பூக்கடை, அந்த பூக்கடையில தான் பூ வாங்கிட்டு டெய்லி 2 முழம் பூ அம்மனுக்கு சாத்திட்டு வருவேன். ஒரே பூக்காடிட்டு தான் பூ வாங்குவியா? ஆமா அதுக்கு என்னப்பா? அந்த பொண்ணு இதோ இருக்காடா. இதுவா? ஏதோ ரயில மிஸ் பண்ண மாதிரி சோகமா நிக்குது. நாங்க ஒண்ணும் ரயில மிஸ் பண்ணல. உங்களை மிஸ் பண்ணிட்டு உங்களை பாக்கறதுக்காக ரயில் ஏறி வந்து காத்துட்டு இருக்கோம். என்ன பாக்கவா? நான் உன்னை பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்லையா? பாத்தியா எப்படி அழுதுப்பா. என்ன ஒரு பொண்ணு பாக்கல அப்படின்னாக்கா அதுக்காக எப்படி அழுது பாத்தியா? நான் பாக்கலையே ஊர்ல பொம்பளை குழந்தைங்க எல்லாம் ஓன்னு அழுதுங்க. கொஞ்சம் இருப்பா, சமாதானப்படுத்திட்டு வரேன். இத பாரு பாப்பா, என்ன நல்லா பாத்தியா? திருப்தியா வீட்டுக்கு போ. குட் நைட். மாப்பிள மாப்பிளையா? மாப்பிள யாரியா? என் தங்கச்சிக்கு பதில் மீனாட்சி அம்மன் கோயில தாலி கட்டிட்டு வந்துட்டீங்களே, இது ஜாயங்களா? ஐயோ, நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில தாலி கட்டின என்னையா சொல்ற நீ? ஏன் சொல்லுமா எல்லாத்தையும்? தினம் பூ வாங்க வரும்போது என்ன பார்த்து சிரிப்பீங்கல்ல? ஐயோ, நான் சத்தியமா பூ தவிர வேற யாருமே பார்த்தது கிடையாது. கல்யாணம் முடிஞ்சதும் மெட்ராஸ் கூட்டு போறேன், நீங்க அதுவும் இல்லையா? இல்ல அம்மா இவங்க ஏதோ கல்யாணம் பண்ண வந்திருக்காங்க. அப்பா நான் இவங்களை பார்த்ததே இல்லப்பா. ஐயா, நாங்கெல்லாம் மானமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்ப இவங்க மானங்கெட்ட குடும்பமா? ஜோசியர் என்ன நடுவுல ஐயம்பேட்டை வேலை பண்ற? ஜாகிரதை. ஐயா, கோர்ட்டு வக்கீல்ல போறதுக்கு என் மனசு கேட்கலீங்க. மதுரையில 13 நாள். சத்தியமா சொல்றேன்ப்பா, 13 நாள் நான் சந்தோஷமா இருந்தது வாஸ்தவம் தான்ப்பா. ஆனா இது மாதிரி கெட்ட காரியம் எதுவுமே பண்ணலப்பா. அன்னைக்கு 18ஆம் தேதி என் மனசு நிம்மதியா இருக்கணும்னு கோவிலுக்கு போய் அம்மனுக்கு விசேஷ பூஜை கூட பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? அன்னைக்கு காலையில தான் நம்ம கல்யாணம் ஆச்சு. பெரிய பேசும்போது குறுக்க பேசினா கண்ணை நோண்டிடுவேன். ஜாகிரதை. வாய முட்டு சும்மா நில்லு. அப்பா அதுக்கப்புறம் நான் 2 நாள் குத்தாலம் போனேப்பா. நீ எனக்கு ஷீல்டு மாதிரி பெருசா ஒரு மோதிரம் கொடுக்கல. அது கூட நான் குத்தாலத்துல குடிக்கும் போது தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு. அதை தேடிக்கிட்டு நான் அங்கேயே 2 நாள் இருந்தேன் தெரியுமா? போது நிறுத்துங்க. எவ்வளவு போய் தான் சொல்லிட்டே போவீங்க? இந்தாங்க உங்க மோதிரம். இது இந்த மோதிரம் உன் கையில எப்படி? கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க தான் என் கையில போட்டு விட்டீங்க. அது கூட மறந்து போச்சு இல்ல? நானா? பரவாயில்ல, நாங்கெல்லாம் போறோம். வாண்ணா நம்ம போலாம். தங்கச்சி இருக்கவே இருக்கு ஆறு, குளம், ஏரி. ஏன் கூவத்துல விடு, நாத்தத்திலேயே செத்துருவ நீ. போ. நில்லுங்க. நான் உங்களை நம்புறேன். அப்பா நஸ்கல், அவ கூட இங்கே குடும்பம் நடத்து, இல்லன்னா கொள்ளுடுவேன். நலதம் இந்த நாடகம் தான் போட்டேன்னு நினைச்சேன். ஆனா நலன் மாதிரி பொண்டாட்டி விட்டுட்டு வந்திருக்கிறேன்ல. அப்பா நான் மேல செய்யல, ஏன் நம்ப மாட்டேங்கிற நீ? என்ன போது நிறுத்துறா. அம்மா, என்னம்மா நீ? ஏமா கல்யாணம் ஆன அன்னைக்கே உன்னை விட்டுட்டு வந்துட்டானா? ஆமாமா, அன்னைக்கு காலையிலேயே என்னாச்சு? வைகையை புடிச்சு வந்துட்டாரு. நல்ல வேலை. ஜோசியரே, இன்னைக்கு நாள் எப்படி? அமோகமான நாள். தொட்டது தொடங்கும், ஓஹோன்னு வரும். எங்களுக்கு ஓஹோன்னு வரும். ஜோசியரே உங்கதான் நாள் சரியில்லை. இரு வெட்டி வைக்கிறேன் பாரு உனக்கு. இந்த பாருமா, குளிச்சுட்டு புது புடவை கட்டிக்க. நான் சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். சாந்தி முகூர்த்தமா? ஏமா போடா. எப்பா? ஜோசியரே, பாவீங்களா, ஜோசியர் என்ன பார்த்து துப்புற அளவுக்கு பண்ணியோ? நான் உங்களை பார்த்ததே கிடையாதுயா. ஏன் என்ன இப்படி மாட்டி விடுறீங்க? யார் நீங்க? எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. எல்லாம் இந்த பாவியாலதான். நீ சாதாரண பாவியா? படுபாவி, மூதேவி, பீட, சனி, இந்த தர்த்தம். அழாதவா, அழாத தங்கச்சி.